வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ 2023-24ல நடந்த பிடி பிஆர்டியில் கேட்ட தமிழ் குவாலிஃபைங் எக்ஸாம்குள்ள ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதை நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 10th தமிழ் புக்கை மட்டும் நீங்கள் படிச்சாலே வந்து போதும். ஸோ இந்த மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 97% வந்து 10th புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வஞ்சப்புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. ஸோ இது வந்து புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 156ல் இருக்குது. பேஜ் நம்பர் 156ல் 19வது குரலாக இருக்குது. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இது வந்து என்ன அப்படின்னா வஞ்சப்புகழ்ச்சி அணி. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் தமிழ் குவாலிஃபை எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த புக் ஃபுல்லாகவே தரவு பண்ணிக்கோங்க. புக்லேருந்து வந்து இன்டீரியரான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக படிக்காமல் நல்லா புக்கை வந்து தரவு பண்ணுங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா பொறுத்துக கேட்டிருக்காங்க. வினையடி விகுதியுடன் சேர்வது. வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடி விகுதியுடன் சேர்வது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து விகுதி பெறாத வினைப்பகுதி. பகுதி வந்து என்ன அப்படின்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் வந்து என்ன அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாத வினைப்பகுதி வந்து என்ன அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ தேர்ட் ஒன், கேடு சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ அப்போ கேடு சூடுங்கிறது என்ன அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுக்கப்புறமா எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். பாருங்க, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவதுதான் தொழிற்பெயர். ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அதாவது வினையடி விகுதியுடன் சேர்வது எது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெறாத வினைப்பகுதி வந்து என்ன அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். கேடு சூடுங்கிறது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது வந்து தொழிற்பெயர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை. ஸோ இது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா வஞ்சிப்பா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒன். இதுவுமே வந்து 10th புக்ல இருக்கு இந்த கொஸ்டின். பேஜ் நம்பர் 95ல இருக்கு. இல்லை பாருங்க, தூங்கல் ஓசை அப்படிங்கிறது என்ன சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது. ஸோ இது எதுக்குரியது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. தூங்கல் ஓசை வந்து என்ன அப்படின்னா வஞ்சிப்பாவுக்கு உரியது. இப்போ வஞ்சிப்பா தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. பிழையா நன்மொழி. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. பிறர் நோயும் தம் நோய் போல். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலித்தொகை. நெக்ஸ்ட் வந்து செல்வத்து பயனே ஈதல். பேஜ் நம்பர் 186ல இருக்கு 10th புக்ல. செல்வத்து பயனே ஈதல் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் பேஜ் நம்பர் 185ல இருக்கு. இது வந்து எதில் இருக்கு அப்படின்னா மதுரை காஞ்சி. ஓகேவா? ஸோ எல்லாமே 10th புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது பிழையா நன்மொழி அப்படிங்கிறது நற்றிணை. நற்றிணை அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ பதிந்து எப்படி பிரியுது பாருங்க. பதி பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஊ. இங்கே ஊங்கிறது வினையச்ச விகுதி, அங்கே ஆன் பிரியும். ஸோ ஆங்கிறது பெயரச்ச விகுதி. ஸோ எப்படி பிரியுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, எப்படி பிரிச்சிருக்கோன்னு. ஸோ அங்கே வந்து பதிந்து இருக்கு, அங்கே வந்து கிடந்த கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். ஸோ இது ஒரு குறள் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 10th புக்ல வந்து லாஸ்டா வந்து நிறைய குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த குறள்லேருந்து இது கேட்டுருக்காங்க, அந்த திருக்குறள்லேருந்து. ஸோ இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு. இரத்தலும் ஈதலே போலும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. ஸோ லாஸ்டா நிறைய குறள் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th புக்கை வந்து ஃபுல்லாக படிங்க. 7th கொஸ்டின் பாருங்க. செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதியினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ செந்தாமரை இது வந்து என்ன அப்படின்னா 10th புக்ல இல்லை, புணர்ச்சி பற்றி இல்லை, பட் 11th புக்ல இருக்கு. ஸோ செந்தாமரை வந்து எப்படி பிரியும் அப்படின்னா செம்மை பிளஸ் தாமரை அப்படின்னு பிரியும். அப்படிதானே? செந்தாமரை வந்து எப்படி பிரிப்போம்? செம்மை பிளஸ் தாமரை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதாவது ஈறு போதல் முன்னின்ற மெய் திரிதல். இங்க மைங்கிற அந்த
எழுத்து வந்து போயிடுச்சு இல்லையா, அதுதான் வந்து இங்கே ஈறு போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறுதி எழுத்து வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இம்மு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்தா வந்து மாறி இருக்கு. இம் வந்து இந்தா மாறி செந்தாமரை அப்படின்னு ஆயிருக்கு. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முன்னின்ற மெய் திரிதல். இம்முங்கிற மெய் வந்து என்ன ஆயிருக்கு, திரிஞ்சு இந்த அப்படின்னு மாறி இருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈறுபோதல் பிளஸ் முன்னின்ற மெய் திரிதல். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து செந்தாமரை அப்படின்னு ஆயிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா 11th புக்கில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 97% வந்து 10th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? இதுவும் வந்து 10th புக்கில் இருக்குது. இதுக்கான ஆன்சருமே இருக்குது. என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னா முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. பேஜ் நம்பர் 14ல் இருக்குது. முரண்படு மெய்மை இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது. அதுக்கு வந்து என்ன ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும். ஸோ இதான் அதுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இதான் வந்து முரண்படு மெய்மை. இது 8th கொஸ்டின் பாருங்க. அசை கொடுத்துருக்காங்க, அதுக்கான வாய்ப்பாடு. நிறை நிறை நேர்னா என்ன வரும், கருவிலங்காய். ஸோ தேமாங்கனினா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து என்ன வரும், ஆக்கு வந்து 3, அடுத்து வந்து கருவிலங்காய் 2, நிறை நேர் நேர், அடுத்து நேர் நிறை நிறை வந்து என்ன அப்படின்னா கூவிலங்கனி. டி தான் வந்து இதுக்கு கரெக்ட். வந்து 10th கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில். ஸோ இது படிச்சு பார்த்தாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுவுமே வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 65ல் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கீழ்கொண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்குகிறது வெயில். ஸோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெயில் வந்து சுட்டெரிக்கிறது, வெயில் பொசுக்குகிறது. அதாவது இதுதான் வந்து இறுதியாக வரணும். இதனால ஃபர்ஸ்டே வினைமுற்று வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம்னா வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இதுக்கு எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், விழித்தொடர், பெயரச்சு தொடர் இது எல்லாமே இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டே ஒரு வினைமுற்று வந்து அதுக்கப்புறமா வந்து பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். பேஜ் நம்பர் 63ல் இருக்குது. 10th புக்கில் வந்து பேஜ் நம்பர் 63ல் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மயலுறுத்து என்ற இனிய வாசனையுடன் வா இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? மறுபடியும் வந்து புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. ஸோ மயலுறுத்து அப்படிங்கிறது எப்படி பிரியும், மயல் பிளஸ் உருத்து அப்படின்னு பிரியும். உடல் மேல் உயிர் அப்படிங்கிறது இந்த உயிரெழுத்து. உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதி தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலு அமைதியின் பெயர் யாது? ஸோ இதுவும் வந்து 10th புக்கில் இருக்குது. இது வந்து பேஜ் நம்பர் 91ல் இருக்குது. பேஜ் நம்பர் 91ல் இருக்குது. இது வந்து என்ன வரும் அப்படின்னா கால வலுவமைதி அப்படின்னு வரும். அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நாளை வருகிறார், அது எப்படி நாளைக்கு வர்றவங்களை வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இப்போ வந்து வலு தானே, அதை வந்து கால வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட வருகைங்கிறது என்ன அப்படின்னா முன்கூட்டியே வந்து திட்டமிடப்பட்டது. அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுவுமே வந்து 10th புக்கில் இருக்குது. இந்த கொஷின்மே பேஜ் நம்பர் 129ல் இருக்குது. இது வந்து புது புக்கில் இல்லை, இப்போ வந்து நியூ புக்கில் வந்து இந்த கொஷின்ஸ் இல்லை. நிகழ்கலை அப்படிங்கிற அந்த லெசனை வந்து எடுத்துகிட்டு தான் வந்து பன்முக கலைஞர் அப்படின்னு டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு பாடம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 129ல் வந்து இந்த வரிகள் இருக்கும். நீரற வரியா கரகத்து. இது வந்து என்ன அப்படின்னா என்ற புறநாற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. கரெக்டான சென்டென்ஸ் தான். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 16 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவுமே கரெக்டு தான். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா சரிதான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கிறது தான். பேஜ் நம்பர் 3ல் இருக்கு இந்த கொஸ்டின். ஸோ அது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன்னா
பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். ஸோ நூல்வெளியும் வந்து ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கிறாங்க. ஓகே, 16th கொஷின், அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது. இது வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 170 இருக்கு. அதாவது யார் யாரிடம் கூறியதுன்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட வந்து சொன்னது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. 17th கொஸ்டின், அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது. ஸோ இதுவுமே வந்து பேஜ் நம்பர் 184 இருக்கு இந்த கொஸ்டின். ஓகேவா, 10th புக்ல. 18th கொஸ்டின், உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார். இது வந்து பேஜ் நம்பர் 32 இருக்கு, பாரதியார். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை தேர்வு செய்க. அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார், கரெக்ட். பண்பு தொகை வட்ட தொட்டி, அதாவது இசை வந்தாருங்கிறது அன்மொழி தொகையில வரும். இங்க ஓமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஸோ இதுவுமே வந்து பேஜ் நம்பர் 41 இருக்கு. பேஜ் நம்பர் 41 10th புக்ல இருக்கு, இலக்கணத்துல செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுகிறார், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார், கரெக்ட். பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார், இது வந்து கரெக்ட் கிடையாது. அப்ப கூற்று 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இதுவுமே வந்து 10th புக்ல பேஜ் நம்பர் 164 இருக்கு. பொருத்தமில்லாததை கண்டறிக. சிறுகதை தொகுப்பு இனிப்பும் கரிப்பும், கரெக்ட். குறும்புதினம் பிரளயம்ங்கிறது கரெக்ட். புதினம் வந்து உன்னை போல் ஒருவன், கரெக்ட். இதுல எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னா நாவல் புதிய வார்ப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து கரெக்ட் கிடையாது. இது வந்து பேஜ் நம்பர் 206 இருக்கு. பிரளயம் வந்து என்ன அப்படின்னா குறும் புதினங்கள்ல இருக்கு. இது சிறுகதை தொகுப்பு வந்து என்ன இனிப்பும் கரிப்பும். உன்னை போல் ஒருவன் வந்து என்ன அப்படின்னா புதினம். ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். புதிய வார்ப்புகள், புதிய வார்ப்புகள் வந்து என்ன அப்படின்னா சிறுகதை தொகுப்புல இருக்கு. ஆனா இவங்க நாவல்னு கொடுத்துருக்காங்க. சரி, புதிய வார்ப்புகள் வந்து என்ன கிடையாது அப்படின்னா நாவல் கிடையாது, இது வந்து சிறுகதை தொகுப்பு. அப்ப பொருத்தமில்லாதது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். விருந்தும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஈகையும். ஸோ இதுவுமே 10th புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 50. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக. ஸோ கொஷின்ஸ் வந்து என்ன எல்லா லெசனையுமே நீங்க படிச்சாதான் அட்டன் பண்ண முடியும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார். யாரு அப்படின்னா கு அழகிரி சுவாமி. ஸோ இதுவுமே 10th புக்ல வந்து பேஜ் நம்பர் 60 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 24th கொஸ்டின், பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல். இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ நற்றிணை, இது வந்து பேஜ் நம்பர் 187 இருக்கு. திருத்தணிகையுலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறை. ஸோ ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லுவோம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஆர்டர்ல சொல்லுவோம். பட் திருத்தணிகையில வந்து எப்படி சொல்றது அப்படின்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஆர்டர்ல சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இதுவுமே 10th புக்ல பேஜ் நம்பர் 169 இருக்கு. காப்பிய முறை வைப்பு அப்படின்னு. குரில் நெடில் மாற்றம் வந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தருக. ஸோ வழி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் காற்று. வாளினா என்ன அப்படின்னா பாத்திரம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதுவுமே வந்து 10th புக்ல இருக்கு. இது வந்து எதுல பேஜ் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 68 இருக்கு. 68 ஒரு கொஸ்டினா வந்து இது கொடுத்துருப்பாங்க. வழி வாளி இதை வந்து ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 27th கொஸ்டின், மா என்ற சொல்லின் இருபொருள். இது வந்து 10th புக்ல இல்லை, பட் ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. மானா வந்து பெரியது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மானா வந்து இன்னொரு சொல் என்ன அப்படின்னா விலங்கு. ஸோ ஆப்ஷன் சி. 28 வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியும். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, ஸோ அது வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். ஸோ ஆப்ஷன் சி. இது வந்து என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 61 இருக்கும். இது ரிலேட்டடா உள்ள சென்டென்ஸு.
பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். ஸோ இது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது, நியூ புக்கில் வந்து இந்த கொஷின் இல்லை. இதுக்கு பதிலாக தான் வந்து பன்முக கலைஞர் அப்படிங்கிற ஒரு லெசன் ஆட் பண்ணியிருக்காங்க டாக்டர் கலைஞரை பற்றி. ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் தான் இந்த கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு 30th கொஷின், ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? திரைப்படமான படைப்பு எது அப்படின்னா ஊருக்கு 100 பேர். திரைப்படமான படைப்புகள் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ ஊருக்கு 100 பேர். ஸோ எதுலேருந்துலாம் கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப டீப்பாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 10th புக்கை மட்டுமே படிச்சிங்கனாலே நீங்கள் 97% வந்து எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணலாம். நீங்கள் 20 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். 20 மார்க்ஸ் எடுத்துட்டாலே வந்து நீங்கள் குவாலிஃபை. இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலுமே இதில் 20 மார்க் எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.